இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். திண்டுக்கல்லன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டி, அந்த பாட்டியோட பேத்தியை வந்து அவங்க சொந்தக்காரன் எவனோ பாலியல் ரீதியாக சீண்டி பார்த்துருக்கான். இதை கவனித்த அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு, அவனுக்கு எப்படியும் ஒரு 38-40 வயசு இருக்கும்ல இருக்கு. நல்ல ஆள், திட்டகார்த்தமான ஆளாக தான் இருக்கான். இந்த பாட்டி அவனை பிடிச்சி தெருவில் இழுத்து போட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டிருக்கு. அவனை பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்கணும். நாட்டில் எவனாவது இந்த மாதிரி குற்றம் அப்படின்னு பண்ணிட்டா மக்கள் நீங்களே தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. இந்த நாட்டிலையும் சில நீதிபதிகள்னு இருக்கானுங்க, தாயோலிங்க ஃபோக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆகுறவங்க, கொடூரமாக கொலைகள் செஞ்சு கொடூரமாக வழிப்பறி இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்கள திருந்தவே விட மாட்டானுங்க. எப்படி திறந்து விட மாட்டானுங்கன்னா, அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிடுவானுங்க சில நீதிபதிகள். இந்த மாதிரி கம்நாட்டிங்க எல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறதுனால தான் நாடு இன்னும் முன்னேறாமவே இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வெல்த்தை இந்த ஜாமீனில் வர்றவன் இவனுங்களால் அந்த வெல்த் வந்து பறி போயிடுது. இல்லை அந்த கொடூரமாக கொலை பண்ணுறாங்க இல்லையா, அவனுங்க ஜாமீனில் வெளில வர்றதுனால இந்த நல்ல 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 ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. அவனுங்க வாழ்க்கையும் சீரழிஞ்சிடுது, இல்லை வீணாக போயிடுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோக்சோவில் கைதான ஒருத்தன் ஆந்திராவில், அவனை 20,000 ரூபா ஜாமீனில் வெளில விட்டுருக்கானுங்க. ஜாமீனில் வெளில விட்டதும் அவன் வெளியில் வந்து அந்த பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி அந்த பொண்ணை, சின்ன பொண்ணு 16 வயசு சின்ன பொண்ணு, கழுத்தை அறுத்து தலையை தனியாக்கி கொண்டிருக்கான். அந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பொண்ணுடைய பாட்டி, அப்புறம் இவன் ஒய்ஃபும் இவன் குழந்தைங்களும் வந்து இவனை வெறுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களையும், இவனுடைய ஒய்ஃபு, அந்த குழந்தைங்க, மொத்தமாக 6 பேரை ஜாமீனில் வந்து ஒரே நாளில் 6 பேரை கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ஒரு வேளை ஜாமீனே கொடுக்காம ஃபோக்சோவில் பாலியல் வன்முறைக்கு என்ன குற்றம், என்ன தண்டனை, 14 வருஷம் 20 வருஷம் உள்ளே வச்சுருந்தா